இந்தியாவின் 9வது பிரதமராக இருந்த பி.வி. நரசிம்மராவ் எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பதில் சிறந்தவர். அவர் 28/6/1921 முதல் 23/12/2004 வரை 83 ஆண்டுகள் வாழ்ந்தார். யாரையும் பார்த்து சிரிப்பதில்லை. அவரோடு அதிகமாக பேசினாலும் மெதுவாக சில வார்த்தைகளையே பதிலுக்கு பயன்படுத்துவார். தீர யோசித்து சரியான காரியங்களில் துணிச்சலாக ஈடுபட்டவர். இப்படித்தான் நம் நாட்டில் அதிக அளவில் அயல்நாட்டு முதலீடுகளுக்கு வழிவகுத்தார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று நிதானமாக முடிவெடுத்து அயல்நாட்டு முதலீடுகளுக்கு வழிவகுத்தார். நிதானம் என்பது தாமதமாக செய்வதல்ல, எந்த செயலிலும் தீர யோசித்து முடிவெடுத்து ஈடுபடுவதாகும். 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். 1 Corinthians chapter 11 verse 31. If we judged ourselves truly, we would not be judged. One song. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாடும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாடும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாடும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் எந்நாடும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானும் எந்த செயல் செய்தாலும் நிதானமாக யோசித்து நடந்து கொள்ள உடைய கிருபைகளை எனக்கு அருள வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.